முத்தலிபுல் ஃபضل மின்கும். அபூபக்கரே, உங்களை மாதிரி சிறந்த நபர்கள் இப்படி ஒரு சத்தியம் செய்யலாமா? உங்களை மாதிரி நீ எவ்வளவு உயர்ந்த நபர், உங்களை மாதிரி யார் இப்படி சொல்லலாமா? அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில கேட்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பினால் நீங்கள் அடியார்களை மன்னித்து விடுங்கள். அவங்களுடைய கோபம் நியாயமானது, அவங்களுடைய கோபம் அர்த்தம் உள்ளது. நம்மள மாதிரி சின்ன கோபம், அர்த்தமில்லாத கோபங்கள்லாம் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. அந்த மாதிரி கூட இல்லை. அபூபக்கர் கோபப்பட்டது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கோபம் உண்மையிலே அர்த்தம் உள்ளது, நியாயமானது. மகளை பத்தி தப்பா பேசும்போது, அதுவும் ஒரு பரிசுத்தமான நபியுடைய மனைவியை பத்தி தப்பா பேசும்போது கண்டிப்பா கோபம் வரதான் செய்யும். ஆனால் அந்த நியாயமான கோபத்தையே அல்லாஹ் கேட்கிறார். நீங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டீர்களா? நீங்க மன்னிங்க. நீங்க மன்னித்தீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் இருந்த உயர்ந்த பண்பு, எவ்வளவு யார் அநியாயம் பண்ணினாலும் உடனே மன்னிச்சுவோம், உடனே மன்னிச்சுவோம். மன்னிப்பது யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவரை கூப்பிட்டு காரணம் கேட்பான். ஏப்பா எதனால இப்படி செஞ்ச காரணம் கேட்பான். நாம காரணம் கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லை. அவன் இப்படி பண்ணிட்டான், அவ்வளவுதான். அவன் ஏன் அப்படி செஞ்சான், உண்மையிலேயே அவன் செஞ்சானா இல்லையா, என்ன நிர்பந்தத்துல அப்படி செஞ்சான், எந்த காரணம் கேட்கறதுக்கும் நம்மள்ட்ட அவகாசம் கிடையாது, நேரமே கிடையாது. ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆ என்ற ஒரு சஹாபி, ஒரு பெரிய பதில்ல கலந்து கொண்ட சஹாபி. ஆனா அவர்கள் ஒரு ராணுவ ரகசியத்தை மக்காவாசிகளுக்கு செய்தியாக அனுப்பி விட்டுட்டான். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை தாக்க வர்றாங்கிற செய்தியை முன்னாடி அனுப்பி வச்சுட்டான். ஒரு நாட்டுடைய ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினா இப்பயும் இருக்குது, மரண தண்டனை விதிக்கப்படணும். இதான் தண்டனை. நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா எதனால அப்படி செஞ்ச, ஏன் அப்படி செஞ்ச? நமக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்கல, கூப்பிட்டு கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லை. அப்படியே அவர் செஞ்சாரா தெரியல, எதுவுமே தெரியாம அவர் மேல அப்படியே போய் குற்றம் சுமத்தி அவரை பாவியாக்கி, நான் அவனை பார்க்க மாட்டேன், நான் அவனை மன்னிக்க மாட்டேன். கணித்துக்குரிய எல்லாமே நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உட்கார்ந்து காரணம் கேட்டார், ஏப்பா எதனால அப்படி செஞ்சார்? அப்ப அவர் ஒரு அழகான பதில் சொன்னார், யார் சொல்லலாம், இந்த ஒரு நிர்பந்த சூழ்நிலையினால நான் செஞ்சேன். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான்னு எனக்கு தெரியும், உங்களுடைய தீன் வினைக்கும் எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய குடும்பத்தார்கள் அங்க இருக்கிறாங்க, என்னுடைய செல்வம் அங்க இருக்குது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் அப்படி ஒரு செய்தியை கொடுத்தேன் அவங்கள்ட்ட. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான்னு எனக்கு தெரியும், நீங்க உண்மையான நபி, அல்லாஹ் உங்களுடைய உதவி உங்களுக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி விட்டுட்டாங்க. போயிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அடிமை வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பத்தியே குற்றம் சுமத்தினான், அவங்கள பத்தியே குற்றம் சுமத்தினான். என்னன்னா ரெண்டு விஷயம். சஃபியா யூத வம்சத்திலிருந்து வந்த பெண்மணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா உமர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, சஃபியா இருக்காங்களா இல்லையா, அவங்கள்ட்ட ரெண்டு குணம் இருக்குது, ரெண்டுமே யூதர்களுடைய குணம். ஒண்ணு என்ன, சனிக்கிழமை யோக சபத்து, சனிக்கிழமைய அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க. ரெண்டாவது, யூதர்கள் அவங்க ரொம்ப அதிகமாக பிரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை பத்தி? தன்னுடைய எஜமானி அம்மாவை பத்தி ஒரு அடிமை பெண் உமர் ரலியல்லாஹு போய் குற்றம் சுமத்துறான். உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஆள் அனுப்பி சஃபியா ரலியல்லாஹு கேட்டு அனுப்புறான், உங்களை பத்தி ஒரு ரெண்டு குற்றம் வந்திருக்குது, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, எதனால இப்படி? அப்ப சஃபியா ரலியல்லாஹு ரொம்ப அழகாக, ரொம்ப மென்மையா, ரொம்ப லேசா பதில் சொல்லிட்டான். ஒண்ணு என்ன, அல்லாஹ் ஜும்மாவுடைய நாள் கொடுத்ததற்கு பின்னால் சனிக்கிழமை எனக்கு அவ்வளவு பிரியமான நாள் தான் கிடையாது, எனக்கு ஜும்மாவுடைய நாள் தான் பிரியமானது. ரெண்டாவது, யூதர்களை நான் பிரியப்படுறதுக்கான காரணம் அவர்கள் யூதர்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உறவுகள் யூதர்கள் இருக்கிறாங்க. உறவு என்ற அடிப்படையில் நான் அவர்களை நேசிக்கிறேன் அன்றி அவங்க மேல அந்த யூதர்கள் என்ற பிரியம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் பதில் சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அந்த செய்தியை போய் சொன்னாங்களா இல்லையா அந்த அடிமை பெண், அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டு சஃபியா ரலியல்லாஹு காரணம் கேட்கலாம், ஏமா எதனால அப்படி சொன்னேன்? நம்மளா இருந்தா அடிமை என்ன வேணாலும் செய்யலாம், அடிக்கலாம், உருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் காரணம் கேட்கலாம். முதல்ல சஃபியா ரலியல்லாஹு அடிமை பெண் இடத்துல, ஏமா எதனால அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டான். மா ஹமலகி அலா மா சனஅதி, இப்படி ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஹமலனி ஷைத்தான், அந்த அம்மா ஒரு பதில் சொல்லு, ஷைத்தான் தான் இந்த மாதிரி செய்யப்படி தூண்டுனான், ஷைத்தானுடைய தூண்டலின் காரணமாக நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி
நம்மளா இருந்தா இப்படி ஒரு காரணத்தை நம்ம ஒரு காரணமா இருக்கவே மாட்டோம். நீ என்ன என்னத்தையாவது செஞ்சுட்டு செஞ்சேன்னு சொன்னா நாங்க ஒத்துக்குருவோமா? நாங்க ஒண்ணு இழிச்சவாயனா, நாங்க ஒண்ணு ஈனாவானாவா, எங்களுக்கு என்ன அப்படி இப்படி நாமெல்லாம் என்னென்னமோ ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்போம். அந்த அம்மா எப்ப இந்த வார்த்தையை கேட்டாங்களோ, அமலினையும் ஷைத்தானுடைய தீண்டுதல்னால நான் இப்படி செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே இது நம்ம வார்த்தை கூடுறோம் சொல்லிட்டா ஒரே வார்த்தையில போயிட்டு வா, நான் அவனை சுதந்திரம் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. இவர் அடிமை, நீ போயிட்டு வா, நான் அவனை சுதந்திரம் ஆக்கிட்டேன், நான் அவனை தண்டிக்க போறதில்லை, அவனை கண்டிக்க போறதில்லை, அவனை திட்ட போறதில்லை, அதட்ட போறதில்லை, எதுவுமே இல்லை, போயிட்டு வா, உன்னை நான் சுதந்திரம் ஆக்கிட்டேன். சைக்கிள் தான் நல்லா கிடையாது. உயர்ந்த பண்புகள், உயர்ந்த நற்பண்புகள். இந்த உயர்ந்த பண்புகளை விட்டும் இஸ்லாமியர்கள் நாளுக்கு நாள் வெளியேறிக்கொண்டே போய்கிட்டே இருக்கிறோம். பெருமானாருடைய உயர்ந்த நற்பண்புகள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு உங்களுடைய நன்மைகளுடைய தராசுல அதிகம் கனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய குணங்கள் என்று சொன்னாங்க. மறுமையில உங்களுடைய குணங்கள் அதுதான் நல்ல தராசுல ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கிடைக்கக்கூடிய எல்லாமே திரட்டார்கள். இப்ப மன்னிக்கக்கூடிய குணத்தை நாம உருவாக்கி கொள்ளணும். அடியார்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு இருந்தா இந்த ஒரு பண்பை வைத்து அல்லாஹ் நம்மளால மன்னிச்சிடுவான். எந்த சந்தேகமுமே கிடையாது. மறுமையில யாரெல்லாம் மக்களை மன்னித்துக் கொண்டிருந்தீர்கள், வாங்க இங்கே வாங்க, உங்களை உன்னுடைய ரப்பு உங்களை மன்னித்து விட்டான், நேரடியாக சொர்க்கத்துக்கு போங்க. அழைப்பு கொடுக்கப்படும். அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அழைப்பார். யாரெல்லாம் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் மனிதர்களை அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை, பாவம் செய்து கொண்டிருந்தவர்களை மன்னித்துக் கொண்டிருந்தீர்களோ, இதோ உங்களுடைய ரப்பு உங்களை மன்னித்து விட்டான், சொர்க்கத்துக்கு போங்க. சுப செய்தி பெற்றவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். அன்னைக்கு எல்லாரும் நேரடியாக இருக்குது. சஹாபாவுடைய உயர்ந்த பண்பு அதுதான். சாப்பாடு உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி கடைவீதிக்கு போயிருக்கிறாங்க. கடைவீதிக்கு போய் உணவுப் பொருட்கள், தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு தலப்பால சுருட்டி வச்சிருந்தாங்க காசை. தலப்பாவுடைய இந்த இதுல முடிச்சுல சுருட்டி வச்சிருக்கிறாங்க காசு. உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்ட பிறகு காசை பார்த்தா காசை காணோம். யாரோ திருடிட்டாங்க. பைசா இருந்த அந்த பை இருக்குதா இல்லையா, அந்த இடம் அப்படியே விரும்பி இருக்குது, திறந்து இருக்குது. யாரோ கையை விட்டு காசை எடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் பத்வா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹும்ம கத்தா ஏதமன் சரகஹா. ஒருத்தர் பத்வா செஞ்சார், யாரா எவன் எடுத்தானோ அவன் கையை உடைச்சிடு. இவனு மசூத் ரலியல்லாஹு அவங்க கையெழுத்தி அல்லாஹ் இடத்துல இப்படி ஒரு துவா செய்தார்கள். யார் இந்த பைசாவை எடுத்தாரோ அவர் தன்னுடைய தேவைக்காக எடுத்திருந்தால் அதிலே அவர் பரக்கத் செய்யும். அல்லது பாவத்தின் மீது துணிச்சலுக்காக எடுத்திருந்தார் என்று சொன்னால் அதையே அவருடைய கடைசி பாவமாக ஆக்கியது. சஹாபாக்கள் உயர்ந்த பண்பப்பா சொல்றாங்க, துவா செய்யறாங்க. உணவு வாங்கிட்டாங்க, கொடுக்கறதுக்கு இப்ப காசு இல்லை, காசு தொலைஞ்சு போச்சு, திருடப்பட்டு விட்டது. நம்மளா இருந்தா எவ்வளவு பத்துவா செய்வோம், அவனுடைய 10 தலைமுறை வரைக்கும் இழுப்போம். எல்லாத்தையும் இழுத்து வச்சு கரெக்டா திட்டி முடிச்சு ஒரு நிதான நிலைக்கு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கெல்லாம். ஆனா அவங்க துவா செய்யறாங்க, யாரா எடுத்தவர் தேவைக்காக எடுத்திருந்தால் அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு அதில் அவருக்கு பரக்கத் செய்யும். அல்லது பாவம் செய்யணும்னு துணிச்சல் எடுத்திருந்தார் என்று சொன்னால் அதையே அவருடைய கடைசி பாவமாக ஆக்கிவிடுது. சைபுல் நல்லா சஹாபாவுடைய உயர்ந்த குணம் இது. நாம இன்னைக்கு சகோதரர்களுக்கு மத்தியிலேயே பேச்சுவார்த்தை இல்லை. பல வருட காலம் ஒருத்தர் பார்க்கறதே கிடையாது. சலாம் சொல்றதுலாம் அதுக்கு அடுத்தது. ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்கிறது கிடையாது. மகன் தந்தையிட்ட பேசுறது இல்லை, தந்தை மகனிடத்துல பேசுறது இல்லை. எப்ப சரி ஆக போறோம்? எப்ப இதெல்லாம் நாம சரி செய்ய போறோம்? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா எந்த சந்தேகமுமே இல்லை, நாம மன்னிச்சுதான். அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நாம அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லாஹ் எதையுமே குறைக்க மாட்டான். அல்லாஹ் பரிபூர்ணமா திருப்பி கொடுத்துருவான். எந்த சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சத்தியம் பண்ணி சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், இது பார்த்துக்க. முதலாவது சொன்னாங்க, மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், தர்மம் செய்வதால் செல்வம் குறையாது. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எழுதி வச்சுக்காங்க. பெருமானார் சொல்றாங்க, தர்மம் செஞ்சா மனிதன் நினைக்கிறான் என் காசு குறைஞ்சு போச்சோ, என்னுடைய செல்வம் குறைஞ்சு போச்சோ, எங்க நான் ஏழை ஆகிடணும், ஷைத்தான் அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஏழ்மையுடைய பயத்தை. ஆனா பெருமானார் சொல்றாங்க, நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தர்மத்தால உங்களுடைய செல்வத்துல குறை ஏற்படாது. இரண்டாவது, மா ஸாதல்லாஹு பிஅஃவி இல்லா இஸ்ஸன், அல்லாஹ் ஒரு அடியாரை அவர் மன்னிப்பதால், அவர் அடியார்களை மன்னிப்பதனால் அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். சத்தியமா பெருமானார் சொன்னாங்க, மன்னிச்சு பாருங்க, அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவான். அடியார்களுடைய தவறுகளை, அவருடைய குறைகளை, அவங்களுக்கு சின்ன சின்ன தப்ப
மன்னித்து பார்த்து பாருங்க, அல்லாஹ் உயர்த்துவான். பெருமானாருடைய வார்த்தை சத்தியம் விட்டு பெருமானார் சொன்னார். கணியத்துக்குரிய எல்லாம் திரட்டார்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய முன்னிலையில் உட்கார்ந்திருக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பைஹகி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோட உட்கார்ந்திருக்கையில திடீர்னு சிரிக்கிறார். முன் பற்கள் தெரிகிற மாதிரி சிரிக்கிறார். ஹத்தா பதத் தனாயாஹு, பெருமானாருடைய முன் பற்கள் தெரியும் அளவு பெருமானார் திடீர்னு சிரிக்கிறார். அப்ப ஒரு ரிவாயத்துல சில சஹாபாக்கள் என்ன காரணம் கேட்டாங்கன்னு வருது. வேறு சில ரிவாயத்துகள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு காரணம் கேட்டதாக வருது. மா அல்ஹக்கக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எதனால திடீர்னு சிரிக்கிறீங்க, எதனால திடீர்னு சிரிக்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு காட்சி நடக்கப்படுது, அது என் கண்ணுக்கு முன்னாடி காட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு காட்சியை சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அரசுக்கு முன்னால், அவனுக்கு முன்னால் இரண்டு அடியார்கள் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், முட்டி போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. ஒருத்தவர் அநியாயம் செஞ்சவர், இன்னொருத்தவர் அநீதி இழைக்கப்பட்டவர். ஒருத்தவர் வாலிம், இன்னொருத்தவர் மதுலூம். ஒருத்தர் அநியாயக்காரன், இன்னொருத்தர் அவனால் அநீதி இழைக்கப்பட்டவர். அநீதி இணைக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்துல சொல்றார், யா அல்லாஹ் இவன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், அப்ப அவன்கிட்ட இருந்து ஈட்டு தொகை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப யார் அநியாயம் செஞ்சானோ அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, எப்பா நீ அநியாயம் பண்ணிட்டியாம்ல, அவனுக்கு ஏதோ ஈட்டு தொகை வேணுமாம்ல, ஃபிதியா பிணை தொகை மாதிரி ஈட்டு தொகை வேணுமாம்ல. அப்ப அந்த அநீதி செஞ்சவர், அநியாயம் இழைத்தவர், அநியாயக்காரன் அவன் சொல்வான் அல்லாஹ், அல்லாஹ் ஈட்டு தொகைக்கு நான் எங்க போவேன், இது காசு பணம் இல்லாத உலகமாச்சே, இங்க நான் எங்க போவேன் ஈட்டு தொகைக்கு அப்படின்னா. அநீதி இழைக்கப்பட்டவர் சொல்றார், அவர்கிட்ட நன்மையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அல்லாஹ் கேட்கிறான், எப்பா நன்மையை கேட்கிறான் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அநியாயக்காரர், யாரெல்லாம் என்கிட்ட எங்க இருக்கு நன்மை, என்கிட்ட நன்மை எங்க இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னா. மூணாவது அந்த அடியார் அநீதி இழைக்கப்பட்டவர் சொல்றார், அப்படின்னா யாருன்னா என்னுடைய பாவத்தை அவனுக்கு சுமக்க சொல்லு. அவன்கிட்ட ஈட்டு தொகை கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவன்கிட்ட நன்மை கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்படின்னா என்னுடைய பாவத்தை சுமக்க சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுதார்கள். காரணம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், மறுமையில எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பார்கள், என்னுடைய பாவத்தை யாராவது சுமப்பார்களா, என்னுடைய பாவத்தை யாராவது சுமப்பவர்கள் இருப்பார்களா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அது மாதிரி ஒரு நிலைமையில வச்சுக்கிறாங்க. யாருடைய பாவத்தையும் சுமக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க உங்களை நீங்களே ஆளாக்கி கொள்ளாதீர்கள். யாருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டாம். ஆனா எல்லாரும் ஆசைப்படுவாங்க, என் பாவத்தை யாராவது சுமப்பானா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவானா, மூணாவதா என்னுடைய பாவத்தை அவன் சுமக்க சொல்லு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா நீ மேல பாருங்க, கொஞ்சம் எட்டி பாரு, மேல பாரு. மேல பார்த்தா பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம் அவர் கண்ணுக்கு முன்னால் காட்டப்படும். பிரம்மாண்டமான சொர்க்கம். ஒரு பக்கத்து தங்கத்தாலான மாளிகைகள், அதுல வைர வைடூரியங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த அடியார், அநீதி இழைக்கப்பட்ட அடியார் கேட்பாராம் அல்ல இடத்துல, யாருக்கு இந்த சொர்க்கம்? லி ஐயி நபியின் ஹாதா அவுலி ஐயி சித்திகின் ஹாதா அவுலி ஐயி ஷஹீதின் ஹாதா. ஏன்னா இது எந்த நபியுடைய சொர்க்கம், அல்லது எந்த சித்திக்குடைய சொர்க்கம் இது, அல்லது எந்த ஷஹீதுடைய சொர்க்கம்? அல்லாஹ் சொல்லுவானா, லிமை யுத்தி சமனஹா, யார் அந்த சொர்க்கத்துக்கான விலையை கொடுக்கிறாரோ அவருக்கு அந்த சொர்க்கத்தை நான் கொடுத்துறேன். அந்த விலை என்ன? அல்லாஹ் சொல்லுவானா, அந்த விலை உன்கிட்ட இருக்குப்பா, அந்த விலை உன்னிடத்துல இருக்குது, நீயே அந்த விலையை கொடுத்து கூட நீ அந்த சொர்க்கத்துக்கு போகலாம். யாரா அது என்ன விலை? அதுதான் அப்புவலியாகி உன்னுடைய சகோதரரை மன்னிச்சது, அதுதான் அந்த விலை. உன்னுடைய சகோதரரை அநியாயம் பண்ணிட்டா நீங்க வந்து சொல்றியா இல்லையா, அவரை மன்னித்து விடு, அந்த மன்னித்ததன் பகரமா நான் சொர்க்கத்துக்கு நான் அவனை அனுப்புறேன். செய்யப்பட்டார் அல்லாஹ் கேட்டார்களே, அந்த அடியார் அவரை மன்னிச்சுடுவார். அல்லாஹ் சொல்லுவார், நான் அவரை கையை குடிச்சுட்டு கூட்டு போக சொர்க்கத்துக்குள்ள போய். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் செஞ்சு வைப்பான், சுலுவு செஞ்சு வைப்பான். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு மத்தியிலே சுலுவு செஞ்சுக்கங்க. உங்களுக்கு மத்தியிலேயே உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதி ஒப்பந்தம் பண்ணிக்கங்க, உங்களுக்குள்ளேயே சுலுவு செஞ்சுக்கங்க. எத்தனை நாள் வரட்டு கௌரவத்தினால, எத்தனை நாள் தேவையில்லாத வீண் பந்தாவை காட்டிக்கிட்டு, எத்தனை நாள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது கோபப்பட்டு இருப்பீங்க. எனக்கு போய் எல்லா நேரத்திலே அல்லாஹ் உயர்த்தப்பட்டு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. ஒரு தடவை முன்னோர்கள் அபூ தம்தம் என்று ஒரு நபர் இருந்தார், அவர் மாதிரி நீங்க என்னன்னு சொன்னா, யாரும் சொல்லலாம். அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது, யாரெல்லாம் அநீதி இழைத்தானோ
அவனை எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு தான் போவான். அது வீட்டை விட்டு வெளியே போகையிலே இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வெளியே போறான். யாரெல்லாம் என்னை எனக்கு அநீதி இழைத்தானோ எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடறேன். பெருமானார் சொன்னாங்க, இந்த மாதிரி இருங்க. நான் அவனை ஒத்தைக்கு ஒத்த பாக்குறேன், நின்று மோதுறேன், அது மாதிரிலாம் இருக்காதீங்க, மன்னிச்சு போங்க. சஹாபாக்கள்ல தர்மம் செஞ்ச சஹாபாக்கள் நிறைய, அதுல வித்தியாசமான தர்மங்கள்லாம் நடந்திருக்கு சஹாபாக்கள்ல. நம்மளாம் கேள்விப்பட்ட ரோமங்கள் எல்லாம் செலுத்து விடும். தபூக்குடைய போர் பெருமானார் அறிவிப்பு செஞ்சாங்க, யாரையும் என்னென்ன தரப்படியுமா கொண்டு வந்து கொடுங்க. அந்த நைட்டு ஒழுக்கத்துக்கு செய்கிறது எல்லாத்தால ஆகும். இரவு தொழுகை தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி இப்படி ஒரு துவா செஞ்சாங்க, ஏன்னா ஒரு போர் காட்டி உன்னுடைய கட்டளை வந்துருச்சு, பெருமானார் தர்மம் செய்யும்படி சொல்லிட்டாங்க, ஏன்ட்ட காசு எதுவுமே கிடையாது, என்னிடத்துல தர்மம் செய்யறதுக்கு காசு எதுவுமே இல்லை, தர்மம் செய்யறதுக்கு காசு இருக்கணும் கட்டாயம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் எனக்கு அநீதி இழைத்தாரோ, யாரெல்லாம் என்னை திட்டினாரோ, என்னை அதட்டினாரோ, என்னை மானபங்கப்படுத்தினாரோ, எல்லாத்தையும் சொல்றார். என்னை அதட்டியவர், என்னை அநீதி இழைத்தவர், என்னை திட்டியவர், என்னை பற்றி புறம் பேசியவர், என்னை பற்றி அவதூறு பேசியவர், எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். அந்த மன்னிப்பிற்கு நீ ஒரு நன்மை தருவாயா இல்லையா? அந்த நன்மையை தசத்தப்துஹு அலா ஜமீஇல் முஸ்லிமீன், இப்படி ஒரு துவா செஞ்சா, நீ மன்னித்ததன் காரணமாக ஒரு நன்மை தந்தாயா இல்லையா? அந்த நன்மையை எல்லா முஸ்லிம்களுக்கும் நான் சதகா செய்தேன்னு சொல்லிட்டேன். காலையில பெருமானார் கேட்டாங்க, நேற்று இரவு தர்மம் செஞ்சவர் யாரும் கேட்டாங்க, யாருமே தெரிவிக்கல. 3 தடவை பெருமானார் கேட்டாங்க, ஐநன் முத்தசத்திக் அல் பாரிஹா, நேற்று இரவு சதகா செஞ்சவர் யாருன்னு சொல்லி. கடைசியா ஒன்று செய்கிறது நான் கையெழுத்துறாங்க, அபிஷேக் உல்பாவை சுப செய்தி பற்றுக் கொள்ளுங்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட தர்மமாக ஆக்கிவிட்டார். அப்ப எல்லாருடைய பாவத்தையும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும், யார் நமக்கு அநீதி இழைத்திருந்தாலும், யார் நம்மளோட தவறாக நடந்து கொண்டிருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே ஒரு தன்மை, ஒரே ஒரு நியத்தை வந்து மன்னிச்சிருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். ஒன்னே ஒண்ணுதான், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். நான் நிறைய பாவம் செஞ்சேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில எவ்வளவு பாவங்கள் இருக்குது அடியார்களுக்கு தெரியாம, அடியார்களுடைய குறைகளை பாவங்களை மன்னித்தால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். தையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. உனக்கும் அல்லாஹ்வுக்கும் நிறைய தொடர்புல நிறைய பாவங்கள் இருக்குது, அடியாருடைய பாவத்தை பண்ணி அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். இதுக்குரிய எல்லாம் முன்னாடியார்களே, அல்லாஹ்வுடைய குணத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புல உயர்ந்த பண்பு மன்னிக்கக்கூடிய பண்பு. இப்பயே நாம உறுதி செய்யணும், எல்லாத்தையும் அடியார்களை மன்னிச்சு எல்லாரும் சகோதரர்களாக, எல்லாரும் ஒற்றுமையோடு ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஊர் செழிப்பா இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீகை தந்தல் புரிவானாக. அதே போன்ற ஒரு சில முக்கியமான நிகழ்வு, ஒரு சில சட்டங்கள். முதலாவது சஹர் சாப்பாடு, அது வாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடலாமா? கணிதத்துக்குரிய எல்லாம் இந்த சிறந்தது. வாங்குக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹர் முடிச்சிடும். முதல் மாதிரி சில பேர்